1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுடைய கான்ஷியஸ் பேரண்டிங் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 வயசுல இருந்து 5 வயசு வரை இருக்கிற குழந்தைங்கள சாப்பாடு குடுக்குறதுக்கு வெளியில கூட்டிட்டு போயி, செடி, மரம் இதெல்லாம் காமிச்சு, காக்கா, குருவி அத காமிப்பாங்க. நிலாச்சோறு குடுப்பாங்க. இந்த மாரி இயற்கையோடு இயந்து அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்த காலம் போயி, இப்போ மொபைல், லேப்டாப், டிவி இதெல்லாம் காமிச்சு சாப்பாடு குடுத்துட்டு இருக்கோம். இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளே பெரியவங்களே போய் நிலாவ பார்த்து எத்தன மாசம் ஆச்சோ நமக்கே தெரியாது. நம்ம எங்க போய் குழந்தைகளுக்கு சாப்பாடு நிலா காமிச்சு சாப்பாடு குடுக்க முடியும்? இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள் இதுல. ஒண்ணு டைம் இல்ல. எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறோம். எங்க போறோம்னே தெரியாம ஓடிட்டே இருக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எ என்னமோ என்னைய டிஸ்டர்ப் பண்ணாம அந்த குழந்தை இருந்தா போதும். மொபைல் அது கையில குடுத்தா அது வந்து என்ன தொந்தரவு பண்ணாது. இந்த மாதிரியான ஆட்டிட்யூட் தான் பேரண்ட்ஸ்ல நான் நெறைய பார்க்குறேங்க. ஸோ இந்த 2 முக்கியமான காரணங்களுக்காக மட்டும் தான் குழந்தை கையில மொபைல் போகுது. அது வந்து தப்பில்ல. இப்ப அவங்க கார்ட்டூன் தான் பார்க்குறாங்க. 5 வயசு குழந்தை, கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிடுற குழந்தை, 12 வயசு, 13 வயசுன்னு டீனேஜ் வரும்போது கண்டிப்பா மொபைலுக்கு அடிக்ட் ஆவாங்க. உங்க வீட்ல இருக்க குழந்தைங்க 6 மாசத்துலருந்து 1 வயசு உள்ள குழந்தையா இருந்தா, தயவு செய்து மொபைல கொடுத்து சாப்பாடு குடுக்குற பழக்கத்த கல்டிவேட் பண்ணாதீங்க. இல்ல ஏற்கனவே நாங்க அத பழக்கிட்டோம். என் குழந்தை இப்ப அது இல்லாம சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாரி இருந்தா, பேரண்ட்ஸ் நீங்க தான் இப்போ கவனமா முடிவெடுக்க வேண்டிய கான்ஷியஸ்னஸோட முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அத மாத்தி தாங்க ஆகணும். கொஞ்சம் நாள் ஆகும். மாறுறதுக்கு. ஏன்னா பல வருஷங்களா பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு நெறைய ஹர்டில்ஸ் தாண்டி தான் நீங்க வர வேண்டியிருக்கும். உங்களுக்கு நெறைய பொறுமையும் வேண்டியிருக்கும். அந்த குழந்தைய அதுலருந்து டைவர்ட் பண்ணி வெளியில கூட்டிட்டு போய் அதுக்கு அது என்ன பண்ணா அத மாறுவாங்களோ, அந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைய புரிஞ்சுகிட்டு மாத்துறதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இத்தன வருஷமா ஒரே விதத்த ஒரே பேட்டர்ன ஃபாலோ பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ மொபைல் இல்லேன்னோனே அந்த குழந்தை நெறைய அந்த குழந்தையோட சின்ன பிரெயின் நெறைய ட்ரிக் பண்ணும் உங்கள. அழுகுறதுக்கும், அடம் பிடிக்கும், கத்தும், சாப்பிட மாட்டேன்னு கூட சொல்லும். சம்டைம்ஸ் இன்டேக் கூட குழந்தைக்கு கம்மி ஆயிடுங்க. அப்பல்லாம் இதெல்லாம் பண்ணுனா எனக்கு பேரண்ட்ஸ் மொபைல் குடுத்துருவாங்க அப்படின்னு அந்த பிரெயின் ட்ரை பண்ணும். ஆனா எத்தன தரம் எவ்ளோ முயற்சி பண்ணாலும் ரிப்பீட்டடா இல்ல நீ எவ்ளோ பிடிவாதம் பண்ணாலும் உனக்கு அந்த பிடிவாதத்த நாங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருவோம். உனக்கு தரமாட்டோம் மொபைல்ன்னு அந்த பிரெயின்ல பதிய வைக்கிற வரைக்கும் நீங்க ரிப்பீட்டடா ஸ்டேபிளா இதே பேஸ்ல கான்ஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த குழந்தை மொபைல மறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லேன்னா, கண்டிப்பா டீனேஜ் வரும்போது மொபைல் அடிக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்மளே அறியாம நம்ம குழந்தை மொபைல் அடிக்ஷனுக்கு போறதுக்கு நம்மளே வித்திட்ட மாரி ஆயிடுங்க. ஸோ அத கண்டிப்பா இப்ப மாத்துற முயற்சியில ஒரு பேரண்ட்ஸும் வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 5ல வளையாதது 50ல வளையாது இல்லையா? நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. திங்க் டிஃபரண்ட். கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே! 6 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அடுத்த பதிவுல பார்க்கலாம்.